CPA இது ப்ரோ சேனல் சாக்பீஸ் அகாடமி டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வருகின்ற PGTRB தேர்வெழுதி பொருளியல் ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து பொருளியல் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இதில் உங்களுக்கு நியூ சிலபஸ் 2025க்கான PGTRB பொருளியல் பாடத்திற்கான மாடல் டெஸ்ட் சீரீஸுக்கான வீடியோவாகும். இது மெட்டீரியல் அனுப்பப்பட்டு தேர்வு நடத்தப்படுகிறது. இது யூனிட் 9 பார்ட் நம்பர் 3. இந்த வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் அனுப்பப்படும். அந்த வினாக்களை பார்த்து நீங்கள் தேர்வாக எழுதி உங்களது விடைகளை இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிரும்போது உங்களுக்கான மதிப்பெண்களையும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பப்படும். அதற்கு நீங்கள் கட்டணம் கட்டி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தேர்வில் பங்கெடுக்க முடியும். அதற்கான விளக்கங்கள் பெற்று இந்த தேர்வில் பங்கெடுத்து உங்கள் பயிற்சியை தொடங்குவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வெற்றியை நிச்சயப்படுத்துங்கள். இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். 51வது கேள்வி பார்க்குறோம். இதற்கு முன்னர் 50 வினாக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. யூனிட் 9ற்காக நிலையான வளர்ச்சி மற்றும் தன்னிறைவை நோக்கிய வளர்ச்சி ஆகிய 2 நோக்கங்களை கொண்ட 5ஆண்டு திட்டம் டேஷ் 5ஆண்டு திட்டம். நிலையான வளர்ச்சி மற்றும் தன்னிறைவை நோக்கிய வளர்ச்சி ஆகிய 2 நோக்கங்களை கொண்ட 5ஆண்டு திட்டம் டேஷ் 5ஆண்டு திட்டம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 3வது, 4வது, 8வது, 6வது. 52வது கேள்வி. இந்தியாவில் 3ஆண்டு திட்டமாக இருந்த ஆண்டுகள். இந்தியாவில் 3ஆண்டு திட்டமாக இருந்த ஆண்டுகள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1981 முதல் 1983 வரை, 1986 1989 வரை, 1976 1979 வரை, 1966 1969 வரை. 53வது கேள்வி. இந்தியாவில் டேஷாம் ஆண்டில் பால் உற்பத்தி பெருக்க திட்டம் துவங்கப்பட்டது. இந்தியாவில் டேஷாம் ஆண்டில் பால் உற்பத்தி பெருக்க திட்டம் துவங்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1980 1960 1970 1990. 1962 நடைபெற்ற போர் யாருடன் நடைபெற்றது? இந்தியாவில் 1962 நடைபெற்ற போர் யாருடன் நடைபெற்றது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் சீனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், எவருமில்லை. 55வது கேள்வி. கரிபி ஹட்டாவோ அதாவது வறுமையை போக்குவது என்பதை தாரக மந்திரமாக கொண்ட 5ஆண்டு திட்டம். கரிபி கட்டாவோ அதாவது வறுமையை போக்குவது என்பதை தாரக மந்திரமாக கொண்ட 5ஆண்டு திட்டம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 5வது, 6வது, 7வது, 8வது. 56வது கேள்வி. 1997 முதல் 2002 வரை நடைபெற்ற 5ஆண்டு திட்டம். 1997 முதல் 2002 வரை நடைபெற்ற 5ஆண்டு திட்டம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 9வது, 7வது, 6வது, 8வது. 57வது கேள்வி. 8வது 5ஆண்டு திட்டத்தில் மொத்த உள்நாட்டு வருமானம் டேஷ் சதவீதமாக இருந்தது. 8வது 5ஆண்டு திட்டத்தில் மொத்த உள்நாட்டு வருமானம் டேஷ் சதவீதமாக இருந்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 6.5 6.3 6.8 6.9. 58வது கேள்வி. 2007ஆம் ஆண்டுக்குள் உலகளாவிய ஆரம்ப கல்வியை உயர்த்துவதை நோக்கமாக கொண்ட 5ஆண்டு திட்டம். 2007ஆம் ஆண்டுக்குள் உலகளாவிய ஆரம்ப கல்வியை உயர்த்துவதை நோக்கமாக கொண்ட 5ஆண்டு திட்டம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 9வது, 4வது,
7வது 10வது. 59வது கேள்வி. 12வது ஐந்தாண்டு திட்ட காலம் டேஷ். 12வது ஐந்தாண்டு திட்ட காலம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2011, 2015, 2012 முதல் 2017, 2009 முதல் 2014, 2013 முதல் 2018. 60வது கேள்வி. வேகமான உள்ளார்ந்த உண்மையான நிலைத்தன்மை வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட ஐந்தாண்டு திட்டம் டேஷ். வேகமான உள்ளார்ந்த உண்மையான நிலைத்தன்மை வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட ஐந்தாண்டு திட்டம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 11வது, 8வது, 12வது, 9வது. 61வது கேள்வி. நிதி ஆயோக்கின் பணிகளில் கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று உள்ளது? நிதி ஆயோக்கின் பணிகளில் கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று உள்ளது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் திட்டமிடல் மேலிருந்து கீழ், குறுகிய கால திட்டமிடல், திட்டமிடல் கீழிருந்து மேல், ஏதுமில்லை. 62வது கேள்வி. நிதி ஆயோக் டேஷ் தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. நிதி ஆயோக் டேஷ் தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 6, 7, 8, 5. 63வது கேள்வி. இந்திய திட்டக்குழுவுக்கு பதிலாக நிதி ஆயோக் நிறுவனத்தை உருவாக்கும் முடிவை இந்திய அரசு டேஷ் ஆண்டில் எடுத்தது. இந்திய திட்டக்குழுவுக்கு பதிலாக நிதி ஆயோக் நிறுவனத்தை உருவாக்கும் முடிவை இந்திய அரசு டேஷ் ஆண்டில் எடுத்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆகஸ்ட் 15, 2014, ஆகஸ்ட் 10, 2014, ஆகஸ்ட் 13, 2014, ஆகஸ்ட் 18, 2014. 64வது கேள்வி. நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் டேஷ். நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பிரதமர், மத்திய அமைச்சர், துணைத் தலைவர், குடியரசுத் தலைவர். 65வது கேள்வி. நிதி ஆயோக்கில் பகுதி நேர உறுப்பினர்களாக இருப்பவர்கள். நிதி ஆயோக்கில் பகுதி நேர உறுப்பினர்களாக இருப்பவர்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் முன்னணி பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்தவர்கள், மாநில மத்திய அமைச்சர்கள், பெரிய மனிதர்கள் குழுக்கள், மேற்கண்ட அனைவரும். 66வது கேள்வி. 2வது ஐந்தாண்டு திட்டம் டேஷ் உடைய மாதிரி கொண்டு உருவாக்கப்பட்டது. 2வது ஐந்தாண்டு திட்டம் டேஷ் உடைய மாதிரி கொண்டு உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் தார், மஹலானோபிஸ், காட்கில் ஃபார்முலா, அசோக் ருத்ரா. 67வது கேள்வி. 11ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரி டேஷ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 11ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரி டேஷ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் காட்கில் ஃபார்முலா, மஹலானோபிஸ், சி ரங்கராஜன், அசோக் ருத்ரா. 68வது கேள்வி. சுயசார்பு அடைதலை நோக்கமாக கொண்ட ஐந்தாண்டு திட்டம் டேஷ். சுயசார்பு அடைதலை நோக்கமாக கொண்ட ஐந்தாண்டு திட்டம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 3ஆம், 4ஆம், 7ஆம், 5ஆம். 69வது கேள்வி. 7ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் டேஷ். 7ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1985 1990 வரைக்கும், 1975 முதல் 1980 வரைக்கும், 1990 முதல் 1995 வரைக்கும், 1995 2000 வரைக்கும். 70வது கேள்வி. மன்னி என்பவருடைய மாதிரியால் உருவான ஐந்தாண்டு திட்டம் டேஷ். மன்னி என்பவருடைய மாதிரியால் உருவான ஐந்தாண்டு திட்டம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 8ஆம், 6ஆம், 3ஆம், 4ஆம். 71வது கேள்விக்கு வந்திருக்கோம்.
இந்திய அரசு நிதி ஆயோக்கை கொண்டு வந்த ஆண்டு. இந்திய அரசு நிதி ஆயோக்கை கொண்டு வந்த ஆண்டு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2015, 2014, 2016, 2017. 72வது கேள்வி. நிதி ஆயோக்கில் மாநிலங்களுக்கு டேஷ். நிதி ஆயோக்கில் மாநிலங்களுக்கு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் முழு அதிகாரம் உண்டு, எந்த அதிகாரமும் இல்லை, பங்கு உண்டு, பகுதி அதிகாரம் இல்லை. 73வது கேள்வி. பாம்பே திட்டம் டேஷ் ஆண்டுகளுக்கான திட்டம் ஆகும். பாம்பே திட்டம் டேஷ் ஆண்டுகளுக்கான திட்டம் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 15, 10, 5, எதுவுமில்லை. 74வது கேள்வி. இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை விஸ்வேஸ்வரையா டேஷ் ஆண்டில் அமைத்தார். இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை விஸ்வேஸ்வரையா டேஷ் ஆண்டில் அமைத்தார். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1924, 1944, 1934, 1914. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி யூனிட் 9னுடைய 75வது கேள்வி. சிறு மற்றும் குடிசை தொழில்களுக்கு ஊக்கமளிக்கும் கூறுகளை கொண்ட திட்டம் டேஷ். சிறு மற்றும் குடிசை தொழில்களுக்கு ஊக்கமளிக்கும் கூறுகளை கொண்ட திட்டம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மக்கள் திட்டம், காந்திய திட்டம், பாம்பே திட்டம், சர்வோதய திட்டம். அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்து முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களது மதிப்பெண்களையும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு நீங்கள் கட்டணம் கட்டி இந்த தேர்வில் சேர வேண்டும். அதற்கு தேவையான விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவினுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். மனமார்ந்த வாழ்த்துகளுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.